ஏன் எழுதுகிறேன்? இந்த கேள்வி எழுதுபவர்களை பற்றி எழுதுபவர்களை பார்த்து கேட்கத்தக்கது அல்ல. அவர்கள் எழுதுவதை வாசிக்கிற வாசகர்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த ஆசாமி எதற்காக எழுதுகிறான் என்பதை அவன் எழுதுவதை வைத்தே சொல்லிவிடக்கூடியவர்கள் அவர்கள்தான் என்பது என் அபிப்பிராயம். எதற்காக எழுதுகிறேன் என்ற கேள்வி ஏற்கனவே எழுத்துலக ஜாம்பவான்கள் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டு அதற்கு பதிலாக அவர்கள் எழுதிய கட்டுரைகள் நூல் வடிவமும் பெற்றுள்ளன. சந்தியா பதிப்பகம் எதற்காக எழுதுகிறேன் என்ற பெயரில் ஒரு தொகுப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த கட்டுரைகளை வாசிக்கும் போது இப்படி ஒரு கேள்வி, அது அவர்களை தடுமாற வைத்திருப்பது நன்றாகவே புரிகிறது. அந்த தடுமாற்றத்தை மறைத்து கொண்டு சில எழுத்து மன்னர்கள் தமாஷாக பதில் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதியிருக்கிற கட்டுரைகளை படிக்கும்போது எதற்காக எழுதுகிறோம் என்று அவர்கள் இதுவரை ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்திலாவது எண்ணி பார்த்திருப்பார்களா என்பது சந்தேகமாக இருக்கிறது. அல்லது அப்படி ஒரு கேள்வியே அனாவசியம் என்ற ரீதியில் அவர்கள் சிந்தனை ஓடி இருக்கலாம். புத்தனே கூட ஏதோ ஒரு இடத்துல ஏதோ என்னவோ தோணித்து எழுதினேன் என்கிற ரீதியில் தான் பதில் சொல்லியிருக்கிறார். அதுதான் விஷயம். வேலையோரும் ஒரு செடி முளைக்கிறது, அதற்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்? சிந்தனை என்பது மனசை கீறிக்கொண்டு விதையாக முளைக்கிறது. முளைப்பதே அன்றி வேறொன்றும் அறியாது. அதுபோல்தான் எழுத்து என்பது காக்கையிட்ட எச்சமாக மனசுக்குள் விழுந்து அப்படியே இருந்து கொண்டு இருந்தது. முளைப்பதற்கான பிரஜை இல்லை, முளைப்பதற்கான ஏதுக்கள் தோன்றியது முளைத்து விடுகிறது. அறிவுபூர்வமாக பிரஜை பூர்வமாக பிறப்பது நாம் பிடித்து வைத்திருக்கும் அறிவுபூர்வமாக இதைத்தான் கண்முன் கொண்டு வந்து வைத்து சொல்லு மந்திரத்தை என்று இலக்கிய பூசாரிகள் உடுக்க அடிக்கிறார்கள். இதற்காக எழுதுகிறேன் என்ற கேள்வியின் கூர்மையும் பளபளப்பும் இவர்களையெல்லாம் மயக்குகிறது. அப்படியே இதை அப்படியே எழுத்தாளன் என்பவன் ஏற்பது எதனால் என்று எனக்கு உண்மையிலே புரியவே இல்லை. இந்த சின்னஞ்சிறு கேள்விக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் குருவாளின் கூர்மை கண்டு அவர்களுக்கு பீதி உண்டாகிறது, அசட்டுத்தனமான பெருமிதம் உண்டாகிறது. இரண்டுமே மோசம்தான். பூவே பூவே நீ எதற்காக பூக்கிறாய், அக்கா குருவியே ஏன் இப்படி தொண்டை விரல கத்துகிறாய் என்று கேட்பதற்கும் எதற்காக எழுதுகிறேன் என்று எழுத்தாளனை கேட்பதற்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு நாள் தெருவில் வித்தை காட்டி பிழைப்பவன் ஒருவன் வந்தான். அவன் கையிலே பெரிய சாட்டை வைத்திருந்தான், படுபயங்கரமான சாட்டை. அதன் நுனி இரத்த துளிகளின் மாலையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அடிக்குறு தரம் சாட்டையின் சுளீர் சத்தம், அப்படியே வயிறு பிந்து வரி வரியாக இரத்த கோடுகள், அதில் வழியும் இரத்தம் மீண்டும் அதன் மீதே விழும். சாட்டை நுனியின் கூர்நுனி குரூரம் எனக்கு தலை சுற்றி கொண்டு வந்தது. தம்பி போதும் நிறுத்து என்று கத்தினேன். எதற்காக இப்படி வயிற்றில் அடித்துக் கொள்கிறாய்? அவனிடமிருந்து பொட்டென்று பதில் வந்தது, வயிற்றுக்குத்தான் சாமி. எப்படி இருக்கு கதை? எதற்காக எழுதுகிறாய் என்ற கேள்வியின் சாட்டையும் இப்படித்தான் சரமாரியாக எழுத்தாளனை பாய்ந்து அடித்து தும்சம் செய்கிறது. பிழைப்புக்காக வித்தை காட்டுபவர்களின் வயிற்றில் இரத்த கோடுகள் கவிதையாக, கதையாக, கட்டுரையாக வெளிப்படுகின்றன. எதற்காக என்று கூவுகிறான் வாசகன். களை கூத்தாடி சத்தியம் சொல்கிறான், எழுத்தாளரும் சத்தியம் சொல்கிறான். ஆத்ம திருப்தி, சமூக தொண்டு, அஞ்ஞான பூச்சிக்கொல்லி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு கையேந்துகிறான். இந்த கையேந்தலில் அவன் காட்டுகிற குரலை வித்து இருக்க, இந்த சமாச்சாரங்கள்லாம்
குப்புற விழுந்து மண்ணை கவுகின்றன. எப்பேற்பட்ட கொம்பனையும் மண்ணில் விழுத்தாட்டும் சக்தி நமது தமிழ் சமூகத்துக்கு உண்டு. எழுத்தையே பிழைப்பாக எண்ணி இருப்பவர்கள் பாடு அதோ கதிதான் இன்றைய நிலைமையிலும் என்றைய நிலையிலும். ஆகவே எழுத்துக்கு என்று ஆகப்பெரிய நோக்கமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அது ஒரு ஈனப் பிழைப்பு, ஒரு வகையில் வேசித்தனம் என்று தஞ்சை பிரகாஷ் ஒருபுறம் முழங்கினார். அவரது சிஷ்யராக அறியப்பட்ட பிரபஞ்சன் இன்னும் கொஞ்சம் வயிறார சோறு போட்டிருந்தால் தமிழை தூக்கி நிறுத்தி இருப்பேன் என்று சமத்காரம் செய்தார். எழுத்தாளன் இந்த சமூகத்தின் தொழிலாளி என்று நீங்கள் கருதும் எவனை விடவும் அமானுஷ்யன் அல்ல. எழுத்து என்பது மனிதன் பிரித்து கொண்ட எத்தனையோ வெகு சாதாரணமான வேலைகளில் ஒன்றுதான் என்ற முடிவை பட்டிமன்ற நடுவர் போல் அறிவிக்க பயமாக இருக்கிறது. நிஜமான எழுத்து என்பது பண்டாரங்களின் கையில் இருக்கும் திருவோடு அல்ல. அது பசி தீர்க்காது. ஆனால் நீ பெரிதாக மதிக்கும் பணத்தை பிரசுரிப்பவர்கள் அந்த எழுத்துக்கு குருதட்சணையாக கொடுத்துத்தான் தர வேண்டும். நீ எழுதும் எழுத்துக்கு பணம் தர மறுத்தால் அவர்களுக்கு எழுதாதே. தேங்காய் மூடி கச்சேரிக்கு ஒருபோடும் ஒத்துக்கொள்ளாதே. பாரதி போல் மீசை முறிக்கு ஜதி பல்லக்கு பரிவாரங்கள் கோர வேண்டாம். என் எழுத்துக்கு எனக்கு கூலி வேண்டாம், சன்மானம் வேண்டும் என்று சொல் என்பார் பிரகாஷ். அப்படியே கேட்கும்போது எங்களுக்கு மெய் சிலுக்கும். இப்போது எதற்கு எழுதுகிறேன் என்ற கேள்விக்கு விடை ஒருவாறு புலப்பட்டிருக்கலாம். சன்மானத்துக்காக எழுதுகிறேன். சம்பளம் என்பது நிர்ணயிக்கப்படுவது. சன்மானத்தை நிர்ணயிக்க முடியுமோ? சம்பளத்தை விடவும் உயர்ந்தது சன்மானம். அது என் வித்தைக்கு தரப்படும் வெகுமதி. எழுத்தை ஒருபோதும் பிழைப்புக்காக ஆதாரமாக கொள்வதில்லை என்று நான் சங்கற்பம் செய்து கொண்டிருக்கிறேன். ரோமானிய சக்கரவர்த்தி மார்கஸ் அவுரேலியஸ் தனக்குத்தானே எழுதி கொண்ட ஆத்ம சிந்தனையை வெளிப்படுத்தவே இல்லை. அவன் நினைத்திருந்தால் அதை தங்கத் தகடுகளில் பொறித்திருக்கலாம். அவன் வாழ்ந்த காலத்திலேயே வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவன் எழுதிய காகித பிரதி பல 100 ஆண்டுகளுக்கு முன் கண்டெடுக்கப்பட்டு அச்சிடப்பட்டது. அவனது எதிர்கால சந்ததிக்கும் நமக்கும் பயன்படுகிறது. மரமும் எழுத்தும் ஒன்று. இன்றைக்கு பலன் தராமல் போகலாம், ஆனால் எதிர்கால தலைமுறைக்கு பயன்படும். ஆகவே இப்படி சொல்லி பார்க்கலாம். எதற்காக எழுதுகிறேன்? எதிர்கால தலைமுறைக்கு பயன்படட்டுவே என்று எழுதுகிறேன். பயன்படுமா? எதிர்காலம்தான் சொல்ல வேண்டும்.